This video is sponsored by BuyMote app. நம்ம சேனலில் குட்டி குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மணி earning ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் ஆட்சி தான் நடந்தது. அந்த மாதிரி மன்னர் ஆட்சி நடக்கும்போது ஒரு நாட்டோட மன்னர் அதிக டைம் போரில் தோல்வி மட்டுமே தான் பார்த்துருக்காரு. அவருக்குன்னு சக்ஸஸ் வந்ததே இல்லை. அது எதனாலன்னு அப்படின்றத அவரும் தேடி அவரோட வீரர்கள் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி அவரும் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி பார்க்குறாரு. பட் அவரால் முடியல. தோல்வியே தான் வந்துட்டுருக்கு. மன விரக்தியில் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கலாம் அப்படின்ட்டு தனிமையில் அவர் போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு மலையில் ஒரு முனிவரை பார்க்குறாரு. அந்த முனிவர்கிட்ட போய் இவரோட பிரச்சனையை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ரிங் ஒன்று கையில் கொடுத்துட்டு இதை போட்டுக்க சொல்லிடுறாரு. வேறு எதுவுமே சொல்ல. மன்னரும் அவரோட பிரச்சனையை அகைன் சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் எனக்கு விளக்கம் தராத இதை தரீங்களேன்னு கேட்குறாரு. அப்போவுமே அவர் எதுவுமே சொல்லலை. எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவரும் அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்த பிறகு தான் தெரியும். நெக்ஸ்ட்டு திரும்ப அடுத்த போருக்கான தேதி வந்துடுது. அந்த போரில் திரும்பவுமே தோத்துடுறாரு. தோத்துட்டு மன விரக்தியில் தனிமையில் நிற்கும் போது தான் தெரியுது சூரியன் ஒளி அவரோட மோதிரத்தில் பட்டு. அப்போ அவர் திருப்பி பார்க்குறாரு. இந்த ரிங் அவர் கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு. அப்போ ஜஸ்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் டைப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒன்லைன் தான் இருக்கும். அப்போ தான் அவருக்குள்ளே ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பாக நம்ம இந்த தோல்வியும் கடந்து நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்பாட்டிவாக இதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கு ப்ராப்பராக பண்ணுறாரு. எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டு நெக்ஸ்ட் போரில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடையுமே கைப்பற்றிடுறாரு. அப்போ அந்த மன தைரியம் அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த பாசிட்டிவ் வைப் அவருக்கு தரத்துக்கு யாரும் ஆள் இல்லை. பட் அந்த ஒரு ரிங் அது அவருக்கு கொடுத்த பாசிட்டிவ் வைப்னால் சுற்றி இருக்க ஒரு சில நாடுகளுமே பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு ராஜான்ற ஒரு மதமென்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிலோட ஒரு இடத்துக்கு போகிறாரு. நடுவில் போய் பார்த்துட்டு மக்கள்லாம் பார்த்துட்டு போயிட்டு திரும்பவும் ஒரு இடத்துல போய் நிற்கிறாரு. அதே மாதிரி சூரியன் ஒளி அதே மோதிரத்தில் படும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு புரியுது நம்ம இந்த நிலையிலையும் இப்படியே இருந்துட மாட்டோம், இதுவும் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவர் அந்த ஆணவத்தை விட்டுடுறாரு. விட்டுட்டு பழைய நிலையை யோசித்து பார்க்குறாரு. நம்ம ப்ராப்பராக நம்மளோட வேலையை கரெக்டாக செய்வோம். எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த முனிவர் அந்த ரிங் அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயமே அவருக்கு புரியுது. இதனால் இப்போ இந்த குட்டி ஸ்டோரி மூலிமா நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், எது நடந்தாலுமே இது நிரந்தரம் இல்லை அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நிறையா தோல்விகள், ஒரு இன்ட்ரிக்கு போகிறோம் தோல்வி அடைகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தோல்வி அடைகிறோம். எதுனாலையுமே நமக்கு தோல்வி வருது அப்படின்னா அது நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக அடுத்தது நமக்கு சக்ஸஸ் வெயிட்டிங் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பராக நம்மளோட ஒர்க்கை பண்ணுறோம். அந்த ஒர்க் மூலிமா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதையும் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான் நடக்கும் அப்படின்றதையும் சின்னதாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.